2026 ஜூலை மாதத்துக்கான மாத பலன்களை தற்சமயம் பார்ப்போம். முதலில் மேசராசி. அன்புக்குரிய மேசராசி நேயர்களே, இப்போ மேசராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறாரு. இப்போ சனியும் அதை பார்த்துட்டு இருக்காரு. அதுபோக 4ல் குரு உச்ச குரு இருக்குது. 4, 5ல் சுக்கிரன் வரப்போகுது. புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிக சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லணும். தொழில் நல்லா நடக்கும், ஆனால் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பொதுவாக குடும்பத்தில் இன்னைக்கு தனி குடித்தனம் போகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். 7 சனி நடந்துட்டு இருக்குது. 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறதுனால தனி குடித்தனம் போக விரும்புவர்கள் தாராளமாக போகலாம். அதாவது பேரம் பேசி முடிக்கக்கூடிய தொழில்கள் இருக்கிறவங்க, அவ்வளவு பேரம் பேசினா அவ்வளவு சிறப்பான நிலையில் இந்த மாதம் இல்லாமல் உங்களுக்கு பேரம் பேசுவதில் பேச்சுவார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. இப்போ பேசினவங்க மறுபடியும் அப்படி நான் எங்கே சொன்னேன்னு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது கவனக்குறைவினால் பொருள் நாட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல் மற்றும் கண் கோளாறுகள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் தொடர்பு காரணமாக இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் நேரடியாக 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சூப்பர் அற்புதமாக தொழில் இது வரைக்கும் இருந்த தேக்க நிலைகள் உங்களுக்கு மாறும். இதுபோக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இப்போ வில்லங்க விவகாரங்களுக்கு போகலாம், சட்ட பிரச்சனைகளுக்கு போட்டு நாடலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த முறை வெறும் சமாதானத்தினாலேயே இந்த பிரச்சனைகள் முடிவுகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிமாநிலங்களை தொடர்புள்ள தொழில்கள் செய்கிறவங்களுக்கு அல்லது வெளிமாநிலங்களில் தொழில்களுக்கு வேலை ஏதாவது எதிர்பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மனதில் சில இனம் புரியாத கவலைகள், திடீரென்று அவசரமாக ஏதாவது ஒரு முடிவு செய்கிறது, இது மாதிரியான சில குளறுபடிகள் அப்பப்போ வரும் போகும். இப்படி பாட்டனார் அல்லது தகப்பனாருக்கு சற்று நோய் பாதிப்புகளை காட்டும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்குதுங்க. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 23/7/2026 மாலை 7 மணியிலிருந்து 26/7/2026 காலை 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மற்ற நிலைகளில் உங்களுக்கு உயில் சொத்துக்கள் வர்றது, இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இடம் நிலம் வாங்குறவங்க தாராளமாக ஒப்பந்தம் போடுறது, கான்ட்ராக்ட் போடுறது இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டடங்கள் சம்மந்தப்பட்ட கடன்கள் வாங்குறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி.